ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லாயிருப்போம். இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் கலவரமாக தாங்க போயிட்டு இருந்தது. என்ன பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் காலையிலேயே நான் பூஜையை பண்ணி முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் முடியல. ஏன்னா 6 மணிக்கு தான் எழுந்தேன். நைட்டு 2ம் தூங்கலை. இந்த சைடு படு அந்த சைடு படுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததுங்க. அப்பப்போ காரு பாப்பா எழுந்து எழுந்து அழுதுட்டு இருந்தா. என்னன்னு தெரியல, ஸ்கூல் போகிற இதுவான்னு தெரியல. காலைல லஞ்ச் இப்படி தான் செஞ்சுட்டு இருந்தேன். கிச்சன் எனக்கு இப்படி தான் இருந்தது. அப்புறமா நான் 2 பேருக்கும் எழுப்பி விட்டுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் மட்டும் செய்கிறப்ப தோசை தான் செய்ய போகிறேன். ஆனியன் ஊத்தாப்பம் மாதிரி அதை செய்கிறக்காட்டி நான் பாப்பாவெல்லாம் குளிப்பாட்டி விட்டுறலான்ட்டு பாப்பாவெல்லாம் எழுப்பி குளிப்பாட்டி விட்டுட்டு அவளுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டேன். ஆனியன் ஊத்தாப்பம் கொஞ்சம் மெதுன்னு செஞ்சு கொடுத்தேன். அவளுக்கு தக்காளி சட்னி இருந்தால் போதும், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லியும் தக்காளி சட்னினாலும் அவள் சாப்பிட்ருவா. அப்புறம் நான் 2 பேருக்கும் லஞ்ச்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது பெரிய பாப்பா ஸ்கூல் மேம்க்கு சாக்லேட் அவள் கேட்டால் அவங்க அப்பா கொண்டு வந்தது. அப்புறம் நட்ஸும் சுண்டலும் ஸ்நாக்ஸுக்கு 2 ஸ்நாக்ஸ் அவளுக்கு. கீரை சாதம், கீரையும் வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் வாழைப்பூ போட்டு சாதம் செஞ்சேன். அடுத்தது உருளைக்கிழங்கு. இதே தான் சின்ன பாப்பாவுக்கும் கொடுப்பேன். குவான்டிட்டி கம்மியாக கொடுப்பேன், அவள் சாப்பிட மாட்றா, இருந்தாலும் கொடுப்பேன். எக்கு எப்பொழுதுமே கம்பல்சரி கொடுத்துருவேன். இன்றைக்கி ஈவினிங் 2 பேருக்கும் ஒன்றா ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். லஞ்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு இதுங்க 2த்தையும் பேக்கப் பண்ணுறக்காட்டியும் எனக்கு போதும்னு ஆகிட்டு. இவளுக்கு 8:20க்கெலாம் பஸ் வந்துடும். சின்ன பாப்பாவை நான் போய் விடணும், 9:30க்கு விடணும். அவளுக்கு இனிமேல் சாப்பாடு ஊட்டி எல்லாம் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.